ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தோளாச்சேரி என்ற ஊராட்சியில் வயல்வெளியில் அடையாளம் தெரியாத சடலம் கண்டெடுப்பு. சம்பவ இடத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் லேப்பனஹள்ளி அருகே பூதிமுட்லு என்ற கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷிடம் நிலத்தை அளவிட 4000 ரூபாய் லஞ்சம் கேட்ட ஜெயகாந்தன் என்ற சர்வேயர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அருகே மேல கருங்குளம் அசோகாபுரம் பகுதியைச் சேர்ந்த சேது என்ற விவசாயியின் ஆடுகளை ஆட்டோவில் வந்த மர்ம நபர்கள் பொதுமக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியிலேயே பட்ட பகலில் திருடிச் சென்றதால் அதிர்ச்சி. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை. திண்டுக்கல்லில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் சென்ற இந்து முன்னணியைச் சேர்ந்த 500 பேர் மீது வழக்கு பதிவு செய்தவர்தான் கோவை மாநகர காவல் ஆணையர் எனவும் அவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் சூலூர் அருகே வசிக்கும் தினேஷ்குமார் என்பவரிடம் ஆன்லைன் மூலம் மோசடி செய்து ஏசி வாங்கிச் சென்ற ஷேக் அப்துல் காதர், முகமது அலி, மன்சூர் அலி ஆகியோர் கைது. மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 13 வயது சிறுமியிடம் இன்ஸ்டாகிராமில் பழகி அவரை கர்ப்பமாக்கிய சத்தியமூர்த்தி என்ற லாரி டிரைவர் கைது. அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மட்டுமே இஸ்லாமிய சமூகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு. எங்கள் தலைமை எதை சொல்கிறதோ அதையே பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகத்தினர் ஏற்றுக்கொள்வார்கள். முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிய அமைப்புகளை அழைத்து தாவேகா பேச்சுவார்த்தை நடத்துவது பத்திரிகை செய்தியாக மட்டுமே இருக்குமே தவிர வாக்கு வங்கியாக மாறாது என IUML கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் பேட்டி. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து கேரளாவிற்கு சென்ற டிப்பர் லாரிகளை தடுத்து நிறுத்திய கேரள போலீசார் ஓட்டுநரை தாக்கி பொய் வழக்கு போட்டதாக டிப்பர் லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் குற்றம் சாட்டி கம்பம் மெட்டு சோதனை சாவடியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி அருகே நீதிமன்ற வளாகத்திற்குள் மது போதையில் 2 வழக்கறிஞர்களை தாக்கிய 2வரை கைது செய்ய வேண்டும் என சக வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. IAS, IPS, IFS உள்ளிட்ட குடிமைப் பணிகளுக்கான UPSC முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்க பிப்ரவரி 21ஆம் தேதி மாலை 6 மணி வரை அவகாசம் நீட்டிப்பு. புதிய முறையில் விண்ணப்பிப்பது குழப்பமாக இருப்பதாக தேர்வர்கள் புகார் அளித்த நிலையில் கால நீட்டிப்பு வழங்கியது UPSC. சென்னை நகரில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிங்க் ஆட்டோ திட்டம் அறிமுகமாகிறது. பெண்களுக்கான ஆட்டோ முழுவதும் பிங்க் நிறத்தில் இருக்கும்படி மோட்டார் வாகன சட்டத்திட்டம் திருத்தம். இது மார்ச் இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்ப்பு. கோவை சரவணம்பட்டியில் உள்ள புரோசன் மாலில் 2வது மாடிக்கு ஒரு நாய் சென்றதாகவும் அதை அங்குள்ள ஊழியர்கள் பிடித்து மாடியிலிருந்து தூக்கி வீசியதாகவும் வெளியான CCTV காட்சிகளால் அதிர்ச்சி. சேலம் மாவட்டம் ஏற்காடு பேருந்து நிலையம் அருகேயுள்ள தனியார் தோட்டத்தில் காட்டு எருமைகள் சுற்றித் திரிந்ததால் பொதுமக்கள் அச்சம். தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யும் சட்டத்தில் மத்திய அரசு மாற்றம் கொண்டு வந்த நிலையில் புதிய சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிரான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கர்நாடகாவில் முதல்வர் பதவி பகிரப்படும் என்ற தகவல் வெளியான நிலையில் இது தொடர்பாக காங்கிரஸ் மேலிடம்தான் முடிவு செய்யும் என எத்தனை முறை நான் கூறுவது என செய்தியாளர்களிடம் முதல்வர் சித்தராமையா காட்டம். முதல்வர் பதவி பகிரப்படும் என்ற வாக்குறுதியை சித்தராமையா மீறுவதாக துணை முதல்வர் DK சிவகுமார் ஆதரவாளர்கள் போர்க்குடி. கத்தார் அரசர் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள நிலையில் இந்தியா கத்தார் இடையேயான நல்லுறவை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எனப்படும் வியூக அந்தஸ்துக்கு உயர்த்துவதற்கான ஒப்பந்தம் உள்ளிட்ட 7 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. வர்த்தகம், எரிசக்தி, முதலீடு ஆகிய துறைகளில் இரு தரப்பு கூட்டுறவு புதிய உத்வேகம் பெறும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்க நிலவரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆய்வு செய்தார். அவருடன் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா ஆகியோர் உடனிருந்தனர்.
குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டத்தை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கைகளை தாக்கல் செய்யாத மாநில யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். இந்திய பொருளாதாரம் வளர்வதால் இந்திய பங்குச் சந்தைகளிலிருந்து அந்நிய முதலீட்டு நிறுவனங்கள் தங்கள் முதலீட்டை திரும்பப் பெறுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறிய விளக்கத்திற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். மத்திய பிரதேசத்தின் போபாலில் 1984ஆம் ஆண்டு யூனியன் கார்பைடு தொழிற்சாலையில் இருந்து மெத்தில் ஐபோசைனைடு என்ற விஷவாயு கசிந்து பலர் உயிரிழந்த நிலையில் அந்த ஆலையில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட கழிவுகளை எரிப்பதற்கான 3 கட்ட சோதனைக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் அனுமதி. உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்ட பொது சிவில் சட்டத்தில் லிவ் இன் உறவு முறையை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பது தனி உரிமையை மீறும் செயல் என்று தொடரப்பட்ட வழக்கில் லிவ் இன் உறவு பதிவை கட்டாயமாக்குவது எவ்வாறு தனியுரிமை மீறலாகும் என உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம் மனுதாரர்களுக்கு கேள்வி. தெலுங்கானாவில் ரம்ஜான் மாதத்தில் இஸ்லாமிய பணியாளர்கள் 1 மணி நேரம் முன்னதாகவே வீட்டுக்கு செல்லலாம் என்று அம்மாநில அரசு அறிவித்த நிலையில் அதற்கு பாஜக கடும் எதிர்ப்பு. இந்து பண்டிகைகளின் போது இத்தகைய சலுகை கொடுக்காதது ஏன் என்று பாஜக கேள்வி. பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளா நிறைவடைய இன்னும் 8 நாட்களே இருக்கும் நிலையில் திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 55 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு அறிவிப்பு. சுதந்திர போராட்ட வீரர் சாவர்கர் குறித்து லண்டனில் ராகுல் காந்தி அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நேரில் ஆஜராவதில் இருந்து ராகுல் காந்திக்கு பூனே நீதிமன்றம் நிரந்தர விலக்கு. சென்ற 1984ஆம் ஆண்டு நடந்த சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் தொடர்பான வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி சஞ்சன் குமாருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அரசு கோரிக்கை. குஜராத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஜுனாகத் மாநகராட்சியிலும் 60 நகராட்சிகளிலும் பாஜக வெற்றி. காங்கிரஸ் 1 நகராட்சியில் மட்டுமே வெற்றி. சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய பதிவுகள் பகிரப்படுவதை கட்டுப்படுத்த சட்டத்தில் வெற்றிடம் இருக்கிறது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். பொதுமக்களை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி ஏமாற்றும் பண முகவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றம் அறிவுரை. இந்தியாவில் விமானப்படைக்கு 3600 கோடி ரூபாய் செலவில் 12 ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் நிறுவனத்திற்கு கிடைக்க லஞ்சம் கொடுத்த விவகாரத்தில் இடைத்தரகர் கிறிஸ்டியன் மிஷேல் ஜேம்ஸுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன். ஒடிசாவின் புவனேஸ்வரில் செயல்பட்டு வரும் பொறியியல் கல்லூரியில் நேபாளத்தைச் சேர்ந்த மாணவி சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக உண்மை கண்டறியும் குழுவை அமைத்தது ஒடிசா அரசு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் 9வது சீசன் பாகிஸ்தானில் இன்று தொடக்கம். கராச்சியில் நடக்கும் முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகள் மோதல். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் மிக குறைந்த ஸ்கோரை டிஃபெண்ட் செய்து அமெரிக்க அணி புதிய சாதனை. ஓமன் நாட்டுக்கு எதிரான போட்டியில் 122 ரன்களை வெற்றிகரமாக டிஃபெண்ட் செய்து 57 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று அமெரிக்கா சாதனை. சென்ற டிசம்பரில் காலாண்டில் இந்தியாவின் நகர்ப்புற வேலைவாய்ப்பின்மை விகிதம் 6.4% குறைந்துள்ளதாக NSSO எனப்படும் தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு வெளியிட்ட தரவுகளில் தகவல். இந்தியாவில் முதல் முறையாக ஸ்மார்ட் டிவிகளுக்கான பிரத்யோக OSஐ ரிலையன்ஸ் ஜியோ அறிமுகப்படுத்தியது. இதற்கு ஜியோ டேல் OS என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்திய விமான நிலைய ஆணையத்தில் 83 இளநிலை பொறியாளர் பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு. மார்ச் 18ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். கணினி வழி எழுத்துத் தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர். www.aai.aero என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் இருந்து செல்லும் விரைவு ரயில்கள் மார்ச் 13ஆம் தேதி முதல் பெங்களூரு கிழக்கு ரயில் நிலையத்தில் நிற்காது என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பெங்களூரு கிழக்கு ரயில் நிலையத்தில் கூடுதல் வழித்தடங்கள் அமைக்கப்பட இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் கத்தியை காட்டி மிரட்டி கணவன், குழந்தை முன்பு ஒடிசாவைச் சேர்ந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த பீகாரைச் சேர்ந்த நதீம், டானிஷ், முர்ஷித் ஆகிய 3 பேர் கைது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் அமெரிக்கா, ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை. உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்த உயர்நிலை குழுவை அமைக்க ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அறிவிப்பு. வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் துணை ராணுவ படையான RSF நடத்திய தாக்குதலில் சென்ற 3 நாட்களில் மட்டும் 200 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக தகவல்.
தங்கள் எதிர்காலத்தை காஷ்மீர் மக்கள் தீர்மானிப்பதற்கு நியாயமான பொது வாக்கெடுப்பை இந்தியா நடத்த வேண்டும் என பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக வரும் 22ஆம் தேதி 6 பிணை கைதிகளை விடுவிக்க இருப்பதாக ஹமாஸ் அறிவிப்பு. முன்னர் 3 பேரை விடுவிக்க ஒப்புக்கொண்ட நிலையில் எண்ணிக்கையை அதிகரித்தது குறித்து ஹமாஸ் விளக்கவில்லை. மூச்சுக்குழாய் அலர்ஜி காரணமாக போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இப்போது அவர் வென்டிலேட்டர் உதவியின்றி சீராக சுவாசிப்பதாக வாட்டிகன் தகவல். அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு ஆலோசகர். அமெரிக்க அரசு செயல்திறன் மேம்பாட்டுத் துறையின் ஊழியர் இல்லை, எனவே அரசாங்க முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் அவருக்கு இல்லை என வெள்ளை மாளிகை அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 17 வயது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பொன்குமார் என்ற கூலி தொழிலாளி கைது. இவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பாக சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் நடந்த கூட்டத்தில் நேட்டோ அமைப்பில் உக்ரைனை சேர்ப்பதை அனுமதிக்க முடியாது என ரஷ்யா திட்டவட்டம். சபரிமலையில் சன்னிதானத்தில் 18 படிகள் ஏறியதும் கொடிமரத்தின் 2 பக்கங்கள் வழியாக சென்று ஐயப்பனை அதிக நேரம் தரிசிக்கும் புதிய திட்டம் மார்ச் 14 முதல் 6 நாட்களுக்கு சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்படும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவிப்பு. ஆட்டோக்களுக்கான புதிய கட்டணம் மற்றும் செயலி விரைவில் பயன்பாட்டுக்கு வரும். மத்திய அரசு விதிகளை பரிசீலித்து பைக் டாக்ஸிகள் முறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. கர்நாடகாவில் முட்டை சாப்பிடாத மாணவர்களுக்கு வழங்கப்படும் கடலை மிட்டாயில் அதிகப்படியான கொழுப்பு மற்றும் சர்க்கரை இருப்பதால் அவற்றை நிறுத்த அம்மாநில அரசு முடிவு. இலங்கை அரசின் நிதியை தவறாக பயன்படுத்திய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சேவுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் பணியில் அந்நாட்டு அரசு ஈடுபட்டுள்ள நிலையில் தங்கள் நாட்டினரை ஏற்றுக்கொள்ள பனாமா, கவுதமாலா, கோஸ்டாரிக்கா ஆகிய நாடுகள் முடிவு.